ஒரு பெண்ணை உண்மையாக நேசிக்க அவளை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவளின் மனதின் உள்ளே சென்று அவள் எண்ணும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேட்க வேண்டும். அவள் காணும் ஒவ்வொரு கனவையும் பார்க்க வேண்டும். அவள் பறக்க விரும்பும் போது பறவையென அவளுக்கு சிறகுகள் தர வேண்டும். அவளது மார்பில் நீயே உதவி இல்லாமல் சாய்ந்து கிடக்கும் போது நீ உணர்ந்து கொள்வாய், நீ உண்மையில் ஒரு பெண்ணை நேசிக்கிறாய் என்று. ஒரு பெண்ணை நீ நேசிக்கும் போது அவளிடம் சொல்ல வேண்டும், நீ எனக்கு மிக முக்கியமானவள் என்று. ஒரு பெண்ணை நீ நேசிக்கும் போது அவளிடம் சொல்ல வேண்டும், அவளுக்கு தேவை ஒருவள், அவளிடம் சொல்லக்கூடியவள். இந்த காதல் என்றென்றும் நிலைக்கும் என்று அதனால் நீ ஒரு நாளாவது உண்மையாக 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 ஒரு நாளாவது ஒரு பெண்ணை நேசித்திருக்கிறாயா? அவளை உன்னை தழுவ விட வேண்டும். அவள் ஏன் அப்படி தழுவ விரும்புகிறாள் என்று நீ புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவளின் மூச்சை உணர வேண்டும். அவளின் உணர்வுகளை அனுபவிக்க வேண்டும். அவள் உன் இரக்கத்திலே கலந்து விட்டதாக உணரும் வரை அவளின் கண்களில் உங்களும் பல குழந்தைகளின் உருவத்தை காணும் போது நீ புரிந்து கொள்வாய், நீ உண்மையில் ஒரு பெண்ணை நேசிக்கிறாய் என்று. ஒரு பெண்ணை நீ நேசிக்கும் போது அவளிடம் சொல்ல வேண்டும், நீ எனக்கு மிக முக்கியமானவள் என்று. ஒரு பெண்ணை நீ நேசிக்கும் போது அவளிடம் சொல்ல வேண்டும், நீயே என் ஒரே உலகம் என்று. ஏனெனில் அவளுக்கு தேவை ஒருவர், அவளிடம் சொல்லக்கூடியவர். நான் என்று முன்னோடி இடத்தை நோக்கி, அதனால் கேள்வி, நீ ஒரு நாளாவது உண்மையாக நேசித்திருக்கிறாயா? அவளுக்கு சிறிது நம்பிக்கை கொடுக்க வேண்டும். மென்மையுடன் அவளை அணைத்து பிடிக்க வேண்டும். அவளை சரியாக காப்பாற்ற வேண்டும். அவள் உனக்காக இருப்பாள். உன்னலனை பார்த்து உன்னை நெற்றி காத்திருக்கோள். உண்மையில் உன் பெண்ணை மனமாற நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாமா, ஒரு பெண்ணை நீ நேசிக்கும் போது அவள்
சொல்லக்கூடியவர். இந்த காதல் என்றென்றும் நிலைக்கும் என்று அதனால் கேள் நீ உண்மையாக 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 ஒரு பெண்ணை நேசித்திருக்கிறாயா? இன்னும் ஒரு முறை கேள்.